ஓ, வீடியோ ஆன் ஆயிடுச்சா? பாருங்களேன், நான் பின்னாடி பார்த்துட்டு இருந்ததால முன்னாடி தான் நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியல. நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க. அநேக நேரத்தில் முடிஞ்சு போன காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு குழப்பிட்டு இருப்போம் இல்ல. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் திறந்து வாசித்து பாருங்க. ஒந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம்னு அங்க எழுதியிருக்கு. கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தவருங்க. முன்பதாக போய் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கலாம். நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நமக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கலாம். முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். இன்றைய நாளிலும் தேவன் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எதையா குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? தூக்கி எல்லாம் ஓரமா வைங்க. இயேசுவை பாருங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.